ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது தட்டி ஃப்ரேம் போடுறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட்டி ஃப்ரேம் போடுறதெல்லாம் ஒரு வீடியோ நினச்சி இதை போடுறியா அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம். அதாவது நிறையா பேர் படம் போட்டக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு தான் தட்டி போடுவாங்க. ஏன்னா அது அவங்க எப்பயுமே அந்த மாதிரி செய்கிறதால அப்படி செய்யலாம். நம்ம ஃப்ரேம் போட்டக்கப்புறம் தான் படமே போடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் அதாவது எங்கள் மாமாவே படம் வரைகிறதால அவருக்கு தகுந்த மாதிரிக்கு போடுவோம். சில பேர் இந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு தனியாக இந்த பெயிண்டிங் போடுறவங்க, அதாவது அந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு படம் வரைவாங்க. அவங்க போடுற சைஸுக்கு தான் நம்ம மேலே அது படத்துக்கு மேலே போட்டு ஃப்ரேம் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளது அப்படி கிடையாது. ஆர்டிஸ்ட்டும் நம்ம தான், அந்த சிம்பு கட்டுறதும் நம்ம தான். அப்படிங்கிறதால நம்ம ஃபஸ்ட்லேயே ஃப்ரேம் போட்டுருவோம். ஃப்ரேம் போட்டக்கப்புறம் தான் நம்ம படம் போட்டு அதுக்கு மேலே சிம்பு கட்டுவோம். பாருங்கள், தட்டி எப்படி அடிக்கன்னு பாருங்கள். அதாவது இந்த தட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா 6 அடி உயரம், 3 அடி அகலத்தில் இந்த தட்டி அடிக்க போகிறேன். பாருங்கள், தட்டி எப்படி அடிக்கிற அப்படிங்கிறத. தப்ப மேலேயோ நம்ம 1 அடி 1/2 அடி மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி அடித்தோம்னா நம்ம முளக்கிராஸாக பார்க்க வேண்டியதில்லை, எல்லாமே கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். தட்டி எம்டி தட்டியே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே, சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மாதா தட்டி நமக்கு பல்பு, அதாவது 8mm பல்பு அதில் இருக்குது. அதை பிரித்து கட்டுறதுக்காக ஒரு மாதா தட்டி வந்திருக்கு. அந்த தட்டி ஒர்க் இன்னொரு 2 நாள், அதாவது இந்த 8mm பல்பு இருக்குது, அதை பிரிச்சுட்டு இன்னொரு 2 நாளில் நம்ம அந்த பல்பு கட்ட ஆரம்பிக்கணும். 12 வோல்ட்டு பிக்சல் பல்பு கட்ட சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 250 செட்டு வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வேலை அதுதான். அந்த மாதா தட்டி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். 8mm பல்ப் இருக்கிறத அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். அதை பிரித்து ரீஒர்க் பண்ணும்போது வீடியோ போட்டு விட்றேன். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொன்னால் தான் நான் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் ரெடி பண்ணலாம். பாருங்கள் நண்பர்களே, அதாவது 6க்கு 3 சைஸ் தட்டி அடித்து முடிக்க போகிறேன். நம்ம அந்த ஃபஸ்ட்டு சக்கையும் கடைசி சக்கையும் அடிக்கும்போது எப்பயுமே அந்த 2 சக்கை வச்சு அடிச்சிடுவேன். ஏன்னா மறுபடியும் அடிச்சுட்டு இன்னொரு வாட்டி அந்த ஃப்ரேம் மூடுறதுக்காக இன்னொரு சக்கை போட்டு அடிக்கணும். அதனால் நாங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. எப்பயுமே அதுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று ஒரு சக்கை போட்டு அடிச்சிடுறது. அதே நமக்கு வேலை கொஞ்சம் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த அந்த வெள்ளை பக்கம் தட்டி பார்த்திங்களா, அதையும் மூடுறதுக்கு இன்னொரு சக்கை, அதாவது 4 பக்கமும் 4 முக்கம் மூடுற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 4 பக்கம் மூடுற மாதிரி அடித்தோம்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த ஆணி அடித்த கலராது, உள்ளே இருக்கிற படம் அப்படியே இருக்கும், எதுவுமே செய்யாது, அப்படியே இருக்கும். இப்போ அம்மன் படம் போடுறதுக்கு நம்ம ஆர்டிஸ்ட் தோராயமாக எவ்வளவு ரேட் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மன் படம் உங்களுக்கு வேணும்,
படம் போட்டு தரணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். மாமா வந்து நேராக வந்து படம் போட்டு தருவார். நீங்கள் இது வரைக்கும் ஆர்டிஸ்ட்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அம்மன் படத்துக்கோ இல்லை ஒரு சின்ன மயில், அந்த மாதிரி அனில், இந்த மாதிரி திருப்பதி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு கூப்பிட்டு நீங்கள் போடுறீங்க, அவங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்டில் தெரிவிங்க. பொதுவாக அதாவது ஒரு அம்மன் தட்டிக்கு என்ன ரேட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்டில் தெரிவிங்க. ஆர்டிஸ்ட் போடுறதுக்கு மட்டும் என்ன ரேட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. இப்போ வந்து நம்ம 3 பக்கமும் மூடியாச்சு. அடுத்து வந்து அறுக்கிறது தான் வேலை. மிஷின் இருக்குது நம்மக்கிட்ட. மிஷின் வச்சே நாங்கள் வந்து அறுத்துருவோம். நாலு பக்கமும் ஃப்ரேம் வந்து மூடியாச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை பூராமே நம்ம வந்து அறுத்து விடணும். அறுத்து விட்றதுக்கு மிஷின் இருக்குது. ஆனால் என்ன, கரண்ட் இல்லை. நானே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மிஷின் அறுக்கிறதுக்காக கொண்டு போனேன். ஆனால் அந்த டயத்தில் வந்து கரண்ட் இல்லை. சரி, ஓகே, கரண்ட் இல்லைன்னா என்ன, நம்ம வந்து கையை வச்சு அறுத்துடலாம் அப்படின்ட்டு கையை வச்சே போராத்தி அறுத்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் கை வச்சு தான் ஃபுல்லாமே எத்தனை ஃப்ரேம் இருந்தாலும் கையை வச்சு தான் இருப்பேன். இப்போ வந்து மிஷின் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அதனால் மிஷின் அதை விட கொஞ்சம் லேஸாக இருக்குது. என்ன கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும், அதுக்காகத்தான். கையை விட மிஷின் போட்டோம்னா வேலை கொஞ்சம் குயிக்காக முடியும். மிஷின் போட்டு ரொம்ப எங்கேயுமே கவனமாக வேலை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச மிஷினில் 2 பேர் கையை கொடுத்துருக்காங்க. அதனால் மிஷின் போட்டிங்கன்னா மிஷினில் வந்து ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணுங்க. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாத்தூர் சங்கார் அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு தெரிவிங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.